தென் மாவட்டத்துல சாதிய பிரச்சனை இருக்கு. வர்ற ஜெனரேஷனுமே வளர்த்து வர்றதுக்கான தலைவர்கள் தான் வர்றாங்க. சரி, பகை இருந்தது போதும், பகையை முடிக்கலாம் அப்படின்ற எண்ணமே யாருக்குமே இல்ல. இனி வரும் காலங்கள்ல யங்ஸ்டர்ஸ் வர தலைவர்கள் இதை மாத்தணும். ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசி தான் பெரிய ஆளாகணும் அப்படின்றதுக்காக கலவரத்தை தூண்டுதலமா பேசி டக்குன்னு அவங்க ரீச் ஆகிக்கிறாங்க. சமுதாயம் அஃபெக்ட் ஆகுது. அந்த காலத்துல இருந்தே ஒரு பகை இருக்கு. சவுத்துல 2 சமூகம் இருக்கு. அந்த 2 சமூகத்துக்குள்ள ஒரு பகை இருக்கு. அந்த பகை நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, எல்லாமே சரியாயிருச்சு. சரியான பிறகும் இந்த மக்களை ஒன்றுபடுத்தணும், அரசியல் படுத்தணும், பொலிட்டிக்கல் பவர் வரணும், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வரணும். சரியான லீட் பண்றதுக்கு ஒரு சரியான ஆள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அரசியல் எளிய மக்களுக்கு இல்ல. ராமநாதபுரம் மாவட்டத்துல இஸ்லாமியர் ஓட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டம். மிச்ச இடத்துல ஜெயிப்போம். ஒரு 4-3 ஜெயிப்போம். இதுதானே தொடர்ச்சியா சொல்றாங்க. பாஜக இருக்கிறதுனால தானே அந்த சிறுபான்மையினர் வாக்கு வர மாட்டேங்குது. அப்ப ஏன் மறுபடியும் அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கணும்? எம்பி எலெக்ஷன்ல பாஜக கூட இல்ல போட்டாங்களா சிறுபான்மையினர் திமுகவுக்கு அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க. ஏன் போடுற எதுக்கு போறோம்னு தெரியாது. அம்மா இருந்த காலத்துல இருந்து முக்குளத்தூர் ஃபுல்லா ஏடிஎம்கே போட்டாங்க. தேவேந்திரோட சமூகம் ஃபுல்லா டிஎம்கே போட்டாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. வன்னியர்களுக்கு 10.5% ஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி கொடுத்தாங்க. அதனால தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சமூகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிரியா பாக்குறாங்க. அது உண்மைதானா? கொடுத்தது கண்டிப்பா அஃபெக்ட் ஆச்சு. டிடி வேணு தனியா நின்றாரு, 10 ஓட்டு பிரிச்சாரு. அதுவும் தோல்விக்கு ஒரு காரணம் தான். ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் அதிமுகவினுடைய ராமநாதபுரம் மாவட்ட மாணவர் அணி தலைவர் எஸ்.என். முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக தென் மாவட்டங்கள் எப்போவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு வட்டாரங்களில் பேசுவாங்க. அதுலேயும் இப்போது விளாத்திக்குளம் சம்பவமும் அங்கே தான் நடந்திருக்கு. நாங்குநேரி சம்பவம் அங்கே தான் நடந்துச்சு. கவினுடைய சம்பவமும் அதுதான் அங்கே தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பள்ளிக்கு போகிற பசங்கள்லாம் கூட இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக கையில் கலர் கயிறு கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ தென் மாவட்டங்களில் ஏன் இந்த மாதிரி இது தொடர்ச்சியாக நடக்குது? தென் மாவட்டம் மட்டுமே ஏன் பதட்டமாகவே இருக்குது? தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதிய பிரச்சனை இன்னும் இருக்குது. அது ஏன் இருக்குது அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. சரியான அதிகாரிகளோ சரியான நடவடிக்கையோ இல்லை. இன்னொன்று வர்ற ஜென்ரேஷனுமே அதை மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடல. அதை வளர்த்து வர்றதுக்கான தலைவர்கள் தான் வர்றாங்க. எல்லா சமூகத்திலையும் உருவாகிற தலைவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ட்ரவர்சியாக தான் பேசுகிறாங்க. நல்லதாக பேசணும், சரி பகை இருந்தது போதும், பகையை முடிக்கலாம் அப்படின்ற எண்ணமே யாருக்குமே இல்லை. இனி வரும் காலங்களில் யங்ஸ்டர்ஸ் வர தலைவர்கள் இதை மாற்றணும். தலைவர்கள் சரியாக வழி நடத்த மாட்டாங்க இளைஞர்களா? அதுதான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு சில தலைவர்கள் சரியாக வழி நடத்தினா கூட ஒரு சில தலைவர்கள் ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசி தான் பெரிய ஆளாகணும் அப்படின்றதுக்காக கலவரத்தை தூண்டுதலமாக பேசி டக்குன்னு அவங்க ரீச் ஆகிக்கிறாங்க. சமுதாயம் அஃபெக்ட் ஆகுது. அதை இளைஞர்கள் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை மாதிரி எதுவும் பண்ண தொடங்கிடுறாங்களா? அதெல்லாம் கேட்குறேன். சின்ன வயசுல இப்போ ஒரு பையன் முளைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தன் ஜாதி தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே என்ன ஆகுறான், அவன் அதே நோக்கத்திலே இருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அவன் கிளியர் ஆகிறான். அவன் பொது வாழ்க்கைக்கு, பொது அரசியல்ல நான் எல்லாரும் வேணுன்ற ஒரு சமத்துவமான லைஃபுக்கு வர்றான். அது வரைக்குமே அந்த சிக்கல்கள்ல மாட்டி அந்த தவறுகள்லாம் பண்ணிடுறான். பொதுவாகவே திருநெல்வேலி இதோட பெரிய கதைக்களமா இப்போ இருக்கு, இப்போதைக்கு இருக்கு. அதாவது சாதிய பிரச்சனை, சாதிய அடக்குமுறை நிறைய இருக்கு. ராம்நாடு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர பரவாயில்ல, மாறிக்கிட்டு வருது. இனி வரும் காலங்களில் இதெல்லாம் மாறணும். எல்லாரும் வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான். இப்போ உங்கள் தொகுதியில் இந்த 2026 தேர்தலுக்கான களம் எப்படி இருக்குது? நீங்கள் அதிமுகவில் பயணிக்கிறீங்க. இப்போ அந்த தொகுதியில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்ன மாதிரி இருக்குது? அது பரமக்குடி அதிமுகவோட கோட்டை. யாரை கொடுத்தாலும் ஜெயிப்போம். ஏடிஎம்கே கண்டிப்பாக ஜெயிக்கும். மற்ற குறிப்பாக ராமநாடு மாவட்டமாக எடுத்துக்கிட்டால் அதில் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் ஓட்டு, இஸ்லாமியர் ஓட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டம். மிச்ச இடத்துல ஜெயிப்போம். ஒரு 4-3 ஜெயிப்போம். இல்லை, இப்போ இதுதானே தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. பாஜக இருக்கிறதுனால தானே அந்த சிறுபான்மையினர் வாக்கு வர மாட்டேங்குது. நீங்களுமே அதான் சொல்கிறீங்க, சிறுபான்மையினர் வாக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்னு. அப்போ ஏன் மறுபடியும் அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கணுங்கிற? எம்பி எலெக்ஷன்ல பாஜக கூட இல்ல போட்டாங்களா சிறுபான்மையினர் திமுகவுக்கு அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க. ஏன் போடுற எதுக்கு போறோம்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2021 கூட்டணி வச்சதுனால தானே. 2021 கூட்டணி வைக்கலன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க தானே. அம்மா இருக்கும்போது போட்டாங்க. அம்மா இருக்கும்போது இருந்தாங்க, போட்டாங்க. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக முழு எதிரியா நினைச்சுக்கிட்டு திமுகவுக்கு சும்மா போடுறாங்க வாக்க. அதான் திமுகவுக்கு போனஸ் வாக்குகள் மாதிரி கிடைக்கிறது. இல்லை, இப்போ மற்றபடி ஒரு சமுதாய ரீதியாக பார்த்தாலும் நீங்கள் சொன்னீங்களே, ஒரு பையன் வளர்றான் அப்படின்னா வந்தோடனே அவனுக்கு எந்த ஜாதிங்கிறது தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நடக்கிறான், செயல்படுறான். இதை திட்டமிட்டு யாரும் இந்த பசங்களை தவறாக வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை இதெல்லாம் இயல்பாகவே நடக்கிறது தான் அப்படின்னு? அந்த காலத்துல இருந்தே ஒரு பகை இருக்கு. சவுத்துல 2 சமூகம் இருக்கு. அந்த 2 சமூகத்துக்குள்ள ஒரு பகை இருக்கு. அந்த பகை நடந்துருச்சு, பகை முடிஞ்சிருச்சு, எல்லாமே சரியாயிருச்சு. சரியான பிறகும் இந்த மக்களை ஒன்றுபடுத்தணும், அரசியல் படுத்தணும்,
பொலிட்டிக்கல் பவர் வரணும், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வரணும். இதெல்லாம் வந்து கொண்டு வந்து ஒரு சரியான லீட் பண்றதுக்கு ஒரு சரியான ஆள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அரசியல்ன்றது வந்து எளிய மக்களுக்கு வந்து இல்லை. இப்போ பொதுவாக வந்து விளிம்பு நிலை மக்கள், எளிய மக்களுக்கு வந்து அரசியல் அதிகாரம் வேணும். எளிய மக்கள் வந்து டெய்லி வேலைக்கு போறாங்க, உழைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அரசியல் விழிப்புணர்வே தெரியல. அரசியல்லாம் என்னன்னே தெரியல, நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னே தெரியல. அது காலங்காலமா பாத்தீங்கன்னா இந்த எளிய மக்கள்லாம் மேபி பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஏன் எதுக்குலாம் தெரியல, அப்படிதான் போட்டு ஏமாறுறாங்க. இல்லை ஏன் எதுக்குன்னு தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க ஏதாவது ஒரு வழியில் அந்த கட்சியின் மூலமாக அவங்களோட ஆட்சியில் பயன்பட்டு இருக்கலாம், அதனால கூட அவங்க போடலாம்ல. இல்லை பொதுவாகவே அந்த காலத்தில் அம்மா இருந்த காலத்துல இருந்து முக்குளத்தூர் ஃபுல்லாக ஏடிஎம்கேக்கு போட்டாங்க, தேவேந்திரோட சமூகம் ஃபுல்லாக டிஎம்கேக்கு போட்டாங்க. அதாவது தேவருக்கு எதிராக வாக்களிச்சுன்னு சொல்லி வாக்களிச்சாங்க. இதான் நடந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. எடப்பாடி காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. இப்போ அதே தான் வந்து வன்னியர்களுக்கு வந்து 10.5% அந்த உள்ளிட ஒதுக்கீடு வந்து போன ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி நிறைவடையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதனால தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சமூக மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிரியாக பார்க்குறாங்க, அதிமுகவுக்கு வாக்களிக்கிறது இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து உண்மைதானா? அந்த பக்கம் வாக்களிக்கிறது இல்லையா? எப்படி அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். போன தடவை தேர்தல் சமயத்தில் கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க. கொடுத்தது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆச்சு. போன தடவை அது கொடுத்ததுனால தான் வந்து சவுத் சைடில் ஒரு 15-20 தொகுதி வந்து பிரித்தாங்க. அண்ணன் டிடி வேணு தனியாக நின்றாரு. அவர் ஒரு தொகுதிக்கு 5000-10,000 ஓட்டு பிரித்தார். அதுவும் தோல்விக்கு ஒரு காரணம் தான். அதுவும் தோல்விக்கு ஒரு காரணம், கண்டிப்பாக ஒரு காரணம் தான். அப்போ அந்த நிலை இப்போ மட்டும் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னா, போன முறை அதனால தான் அந்த இடஒதுக்கீடு காரணமாக ஒரு சமூக மக்கள் வாக்களிக்கல, அதுவுமே வந்து கொஞ்சம் எங்கள் கட்சிக்கு டிராபேக்காக வந்துருச்சுன்னு சொன்னீங்க. இப்பவும் அதே நிலை தானே தொடருது. அப்போ இந்த முறையும் வாக்களிக்க அண்ணன் டிடிவி அவர்கள் வந்திருக்காங்க, கொஞ்சம் கடுமையான பிரச்சாரங்கள் பண்ணுவோம், அந்த வாக்குகளை பெற முயற்சிப்போம். டிடி தினகரன் அவர்கள் வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய கண்டிப்பா மாற்றம் இருக்கும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, டிடி தினகரன் அவர்கள் தான் வந்து அந்த மக்கள் கூட போனது நின்னாரு, அதை காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிச்சாரு. இப்போ அவரே அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னு டிடி தினகரன் மேலையும் வந்து பலர் கோவமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அப்போ உண்மை இல்லை. ஒரு சிலர் கோவமா இருக்கிறத வச்சு ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்ல முடியாது. அதெல்லாம் சரியாயிரும், ஜெயிச்சிருவோம், அவ்வளவுதான். பாசிட்டிவா நினைப்போமே. இப்போ தென் மாவட்டம் ஏன் வந்து பதட்டமா இருக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது, இளைஞர்கள்ட்ட சரியான வழிநடத்தல் இல்லை. ஒரு சில தலைவர்கள் வேணும்னே வந்து ஏற்றி விடுற மாதிரி பேசிடுறாங்க, இந்த தம்பிங்களும் அதை பார்த்து மயங்கிடுறாங்க, அந்த மாதிரி பாதை மாதிரி போயிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்களுக்கு என்னோட அட்வைஸ் வந்து ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்திக்கிங்க. எல்லாருமே சின்ன வயசுல இருந்து கடந்து வரும்போது ஒரு சில தவறுகள் செஞ்சிருக்கலாம், அந்த விழிப்புணர்வு நமக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இனி வரும் காலங்களில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும், அரசியல் வேணும். பொலிட்டிக்கல் இஸ் பவர் இஸ் வெரி 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 மஸ்ட். அதாவது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி ஒற்றுமையாக இருங்க. எல்லாருமே இங்கே வாழ பிறந்தவர்கள் தான், எல்லாருமே இங்கே வாழணும், சகோதரத்துவமாக இருங்க, அன்பாக இருங்க. இதுதான் நான் எல்லா மேடைகளையும் சொல்கிறேன், எல்லா விழாக்களையும் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். அந்த வாழ்க்கை ரொம்ப சிறுசு, சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக விடைபெறுவோம். பிடிக்கலன்னா ஒதுங்கிடுங்க, யாரை பற்றி பேசாதீங்க, யாரை பற்றியும் விமர்சிக்காதீங்க. தேவையில்லாத வதந்திகள், தேவையில்லாத விமர்சனங்கள், முகநூல், இன்ஸ்டாகிராமில் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது, சுற்றுறது, கத்தியை வச்சு ஆடுறது, சம்மந்தமே இல்லாமல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. உங்களை நீங்கள் வளர்த்துக்குங்க, அப்பா அம்மா இருக்காங்க, மதித்து வாழுங்க, சொசைட்டிக்கு நல்ல ஆளாக வாங்க, உங்களால் முடிஞ்ச நல்லதை செய்யுங்க, அவ்வளோதான். இல்லை இது இப்போ நீங்கள் நேரில் அரசியல் ரீதியாக வெளியே எங்கேயாவது போகும்போதும் அங்கே பார்க்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட இதெல்லாம் நீங்கள் சொல்கிறேன். இதை மட்டும்தான் சொல்கிறேன். எல்லா இளைஞர்களும் எப்படி ஏற்றுக்கிறாங்களா? அவங்க ஏற்றுக்கிறதா வேணும், எல்லாரும் ஏற்றுக்கிறதா வேணும். அதுக்கு நீங்கள் சொன்ன உடனே அவங்க பதில் என்ன? பொதுவாகவே ஒரு விஷயம் வந்து நல்லது பேசுகிறவங்க, சமத்துவத்தை பேசுகிறவங்க, அன்பை விதைக்கிறவங்க, நல்லதை விதைக்கிறவங்க யாருமே ரீச் ஆக மாட்டாங்க. நல்லா படிங்க, படித்து முன்னேறி வாங்க, அரசியல் வாங்க, ஒற்றுமையாக இருப்போம், சமத்துவமாக இருப்போம், சகோதரத்துவமாக இருப்போம், இனிமேல் நமக்குள்ள சண்டை வேணாம், எல்லாரும் நம்ம அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்றவங்க டெவலப் ஆக மாட்டாங்க. கத்தி எடுத்து அவனை வரதை பார்த்துக்கிறோம், கேசர்ரா நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், பெயில் எடுக்கிறேன், அவன் எப்படி நம்மளை பேசுவான், அவன் நம்மளோட பெரியாரடா அப்படின்னு சொல்லி ஏற்றி வர வந்து எனக்கு தலைவராக இருவாங்க. இதுதான் கான்செப்ட். இல்லை நீங்க அதை இளைஞர்கள்ட்ட சொல்லும் போது அவங்க போதுன்ற இழப்புகள் போதுன்ற, என்னை பொறுத்த வரைக்கும் இழப்புகள் போதும், இழப்புகள் போதும், இழப்புகளை பார்த்து பார்த்து சமூகம் போதுன்ற, போதும், இனிமே இழந்தது போதும். இனியாவது ஒரே ஒரு பகையை வச்சுக்கிட்டே எத்தனை காலத்துக்கு தான் இந்த மக்கள் வந்து அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கிறது? வாங்க, வெளியே வாங்க, பொது அரசியலுக்கு வாங்க, பொதுவான சமத்துவமா வாங்க, எல்லாரோடையும் பழகுங்க, இணக்கமா இருங்க. அவ்வளவு சீக்கிரம் மாறாதீங்க, நம்ம தான் மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும், நம்ம தான் எல்லாரோடையும் பழகணும். இன்னைக்கு பழகும், இன்னைக்கு கொஞ்சம் மாறும், படிப்படியா மாறும்ன்ற. இனி வரும் தலைமுறை இதே சுமந்து சொல்ல முடியாதுல. நான் இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நிறைவேறப்ப என் தலைமுறைக்கு நான் என்ன கொடுக்க விரும்புறேன்னு என் வீட்டுல என் பையனோ யாரோ என்ன கேட்கும் போது எனக்கு குத்தும் இல்ல. என் தலைமுறை நான் இப்படி தானே சொல்லி ஊட்டி வளர்க்க முடியும். இப்படி வாப்பா, இப்படி இருப்பா, இப்படிலாம் இருந்தாங்கப்பா, இப்படிலாம் மாறணும், நம்ம தானே சொல்லணும். ஸோ அதனால சொல்றோம், நல்லது வச்சா நல்லது நினைக்கும், எண்ணம் போல வாழ்க்கை, அவ்வளவுதான். இப்போ நீங்க இதை இளைஞர்கள்ட்ட சொல்லும் பொழுது சின்ன பசங்க அதை எப்படி ஏத்துக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்களா? எப்படி? பொதுவாகவே இளைஞர்கள் 25 வயசு வரைக்கும் எதுவுமே புரியாது. ஒரு அவங்க செய்யறதா சரி, அவங்க செய்யறதா நோக்கம்னு சொல்லி வருவாங்க.
25 ஏஜுக்கு அப்புறம் லைஃப்னா என்னன்னு புரியும், வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும், இது சரி இது தவறு இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களாவே திங்க் பண்ணுவாங்க. அப்ப எல்லாமே சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல சரி வந்துருவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, தென் மாவட்டம் வந்து பதட்டமாவே இருக்கு. கலாச்சாரம் இந்த மாதிரி கலாச்சாரங்கள்லாம் ஒழிஞ்சு மக்கள் ஒரு நிம்மதியா வாழணும். அங்க ஒரு தொழில்துறை இல்ல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. அங்க இருந்து சென்னை கோயம்புத்தூர் கதறி அடிச்சு ஓடி வந்து வேலை பாக்குறாங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும். இண்டஸ்ட்ரீஸும் யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. ஏதாவது கலவரம் வரும், கட்ட பஞ்சாயத்து வரும், இப்படி பயப்படுறாங்க. எப்ப எங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் மாதிரி மாறும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்கு. எப்ப எங்க ஊர் சென்னை மாதிரி மாறும், இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஐடி கம்பெனி, மதுரையில ஒரு ஐடி கம்பெனி வந்துருச்சு, இப்ப ராம்நாடு ஒரு ஐடி கம்பெனி வரணும், அது மாதிரி சிவகங்கையில வரணும், எல்லா ஊர்லயும் வந்து அப்ப இது நாங்க மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. இது தொடர்ந்து அதான் ஒரு எல்லா சமூகத்திலுமே ஒரு 10% தான் சரியில்லை, 90% சூப்பரா இருக்காங்க. இந்த 10% மாத்திட்டாங்கன்னா, ஒழிச்சுட்டாங்க அப்படின்னா சூப்பரா சமத்துவம் பிறந்துரும், சமூகம் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த இளைஞர்கள்ட்ட சொல்லும் போது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க. ஒரு 25 வயசுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் சரியாயிடுவாங்க அப்படிங்கிறீங்க. இப்போ இந்த 2 சமூகம் பிரச்சனையா இருக்கிறது, அதனால தான் தென் மாவட்டங்களே வந்து பதட்டமா இருக்குன்னு சொல்றீங்க. இது தவிர்த்து போதை கலாச்சாரம் வந்து ஒரு காரணமா இருக்கா? ஒரு மதுவா இருக்கலாம், இல்ல மற்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களா இருக்கலாம். இது வந்து இளைஞர்கள் கைக்கு போறதும் அவங்க தவறா போறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. போதை கலாச்சாரத்தினால போதுன்னா அது வந்து அந்த போதைக்கு அடிமையானவங்க மட்டும்தான். ஒரு சில இளைஞர்கள் வந்து வளரும் போதே அவங்க சொல்லி வளர்ப்பாங்கல்ல, இவங்க இப்படி அவங்க இப்படி, அந்த மனநிலையிலே வளர்றாங்க. அதெல்லாம் மாறணும், எல்லாத்தையும் மாத்தணும். ஸோ அப்பதான் அந்த ஜாதிய பிரச்சனைகள் ஓயும் மாறும். இல்ல இது தவிர்த்து ஒரு பிரச்சனை தானே, கண்டிப்பா இருக்கு. அந்த பாதையை நோக்கி நீங்க போக கூடாது. நாங்குநேரியில ஒரு இடத்துல டீ கடையில நிக்கிறாங்க, ஒரு அருவா வச்சு போய் எதுக்கு வெட்டுறாங்க, ஏன் எதுக்குன்னே தெரியல. அதாவது ரீசனபிளாவே ஒரு இல்ல, இல்ல மோட்டிவேஷனா ஒரு நடக்குது, மோட்டிவேஷனே இல்லாம இன்னொரு நடக்குது, அப்பாவி சாகுறான். ஒரு ஒரு கம்யூனிட்டியில வந்து ஒரு கம்யூனிட்டியில 100% இருக்காங்கன்னா 80% பியூரிஃபையா நல்லவங்க இருக்காங்க, 20% தான் கம்யூனிட்டி டோட்டல் டேமேஜ் ஆகுது. அந்த 20 இப்ப தப்பு செய்யறான் ஒருத்தன் அப்படின்னா பாதிக்கப்படுறது சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் சாகுறான். யாரோ ஒருத்தன் பால்காரன் பால் பிச்சுட்டு இருக்கிற பாவம் அவன் சாகுறான். அதுதான் இங்க வேதனையா இருக்கு. தப்பு செய்யறவங்க ஒருத்தவங்க, தண்டனை உரிக்கிறவங்க ஒருத்தவங்க, காலத்துக்கும் ஜெயிலு பெயிலு, இதெல்லாம் மாறணும்ன்ற ஒரு தலைமை, ஒரு ஏதாவது ஒரு சமூகம் சார்ந்து ஒரு தலைவர் உருவாகுறாங்க அப்படின்னா படிச்சவனா இருக்கணும், பண்புலவனா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், சமத்துவம் பேசணும், சுய ஒழுக்கம் வேணும், மனக்கட்டுப்பாடு வேணும், ஆன்மீகம் வேணும், எல்லாமே இருக்கணும். அடிப்படை பண்பு எல்லாமே இருக்கணும். அவனை இந்த சமூகம் தலைவனா கொண்டு வந்து தலை நிமிர்த்தி அரசியல் அதிகாரத்தை வெல்லணும். அப்ப மட்டும்தான் அந்த சமூகம் வந்து முழு விடுதலை பெறும், முன்னேற்றம் அடையும். இதுதான் என்னுடைய கருத்து. என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது ஒரு சமூகத்தின் வெற்றி என்ன, கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் தாண்டி பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எங்க, ஒரு கம்யூனிட்டியோட அரசியல் அதிகார ரெப்ரசன்டேட்டிவ் எங்க. மானாமரில் வந்து ஆகாஷ்னு ஒரு தம்பி பட்டு இன்னையோட 15 நாள் ஆச்சு. ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் திமுக இருந்தாங்கன்னா இந்நேரம் சிஎம் பேசி இதை சாதிச்சிருக்கலாமே. இது வரைக்கும் முடியலையே, மக்கள் ரோட்ல தானே போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டு இந்த போலீஸ் மேல அரெஸ்ட் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா வலிமையான சமூகம் கூட அரசியல் அதிகாரம் இல்லாம வீழ்ந்து போகுது. இதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என் கருத்து. ஓகே, கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, கம்யூனிட்டிகளுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் வெரி வெரி மஸ்ட். அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகள்கிட்ட அரசியல் கட்சிகள்கிட்ட போய் அணுகக்கூடிய பேசக்கூடிய அரசியல் தலைவர்களை சமூகம் அடையாளம் கண்டு கொள்ளணும், எந்த கட்சியா இருந்தாலும் சரி. இப்படி வரும்போதுதான் சமூகத்துக்கு முன்னேற்றம் கிடைக்கும். எவ்வளவோ இருக்கு, எக்கனாமிக்கலா டெவலப் ஆகலாம், பொலிட்டிக்கலா டெவலப் ஆகலாம். இந்த முன்னேற்றம் தான் முன்னேற்றம். கடைசி வரைக்கும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இப்படி அப்படி இங்க இருந்துக்கிட்டு ரிப்பன் கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஃபிளெக்ஸ் வச்சுக்கிட்டு நோ யூஸ் ஆஃப் கம்யூனிட்டி. வர்ற தலைமுறையும் கெட்டு சீரழிஞ்சுதான் போறாங்க. ஏதோ ஒரு இடத்துல போனோமா, ஒரு தலைவர் இறங்குறா, மரியாதையா போனோமா, சாமி கும்பிட்டோமா, வணங்கினோமா, அவங்க தியாகத்தை போட்டுறோமா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதோட அந்த இடத்த விட்டு அப்பயே மறந்துட்டு வெளியே வந்துடணும். 24 மணி நேரமும் தன் சாதியை சுமந்துக்கிட்டு நெஞ்சில வச்சுக்கிட்டு போற இடத்துல சாதி, நின்னா சாதி, நடந்தா சாதி, நோ யூஸ். உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.